நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லி. என் பசங்களே கிண்டல் பண்ணுவாங்க, நீங்க என்ன எப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க, grown up மாதிரியா பிஹேவ் பண்றீங்க. We are still in love with each other. நீங்க வந்துட்டு ஒரு பெருங்கொண்ட உச்சத்துல இருக்கீங்க, மேம் அஃப்கோர்ஸ் அவங்களும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்காங்க. சரி, இப்போ 2 பேரோட சண்டை வருது அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பாங்க? அது என்ன பிரச்சனைனாங்க, சண்டை வந்துச்சுன்னா சண்டைன்னு என்ன பண்ண பேச மாட்டேன். ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டொம்மு டொம்னு வேறனே வந்து உட்காந்து நடக்கிறது, சத்தம் போடுறது, பசங்களை சத்தம் போடுறது, சாப்பிட்டுன்னு பார்த்தெல்லாம் வைப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இந்த டார்ச்சர் தாங்க தேவை நானே பேசிடுவேன். இந்த கணக்கில் எடுத்துட்டா நான் தான் மன்னிப்பு கேட்க. நீங்க தான் மன்னிப்புங்கிறது இல்லாம என்னத்த சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இல்லையா? என்னோட கோபம் எப்படின்னா அந்த ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த டெக்னிக் எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. என்னோட சுற்றி இருக்கேன் பொண்டாட்டியை தவிர எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு தெரியும். 10 செகண்ட் கத்துவாண்டா, அப்புறமேட்டு அடங்கிடுவான்ட்டு பேசாமல் இருப்பாங்க. என் ஒய்ஃப் மட்டும் தான் 10 செகண்ட் திருப்பி ஏன் அப்படிம்பாங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். எப்பயாவது ஒரு நாள் வந்துட்டு மேம கன்வின்ஸ் பண்றதுக்குன்னு நீங்க ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்களா? இதை வாங்கி கொடுத்தா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, இந்த வார்த்தையை சொன்னா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்குள்ள? ஆக்சுவலா என்னன்னா பாவமா இருக்கும். அவங்க வெளியில வந்து அவங்க டெரர் பீஸ், அவங்க வந்து அப்படி பேசுறது பொலிட்டிக்கலா பயங்கரமா இருப்பாங்க. வீட்டில் வந்து அவங்க ஒரு காமெடி பீஸ். என் டாட்டர்ஸ் 2 பேருக்கும், ஏன்னா அங்கே 3 பேருமே 6 footers, அவங்க மட்டும் தான் ஷார்ட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கள்கிட்ட எல்லாம் சத்தம் விடும்போது இப்படி பேசுவாங்க. நாங்கள் இப்படின்ற என்ன பிரச்சனைன்னு சொல்லி சிரிப்பு வந்துடும். ஸோ அவங்க கோபமா இருக்கும்போது நாங்கள் ஒரு பார்த்து சிரிச்சாலே அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும். சண்டை முடிஞ்சது. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் இட்லி எல்லாம் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பிராண்டிங்கே அவங்களுக்கு வந்துட்டு குஷ்பு இட்லி இன்னும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு ஒரு கோயில் கட்டுறாங்க. இப்படி ஒரு ஸ்டார்டம் இல்லையா சார்? இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பேசி ரசிச்சுப்பீங்களா? பாரு குஷ்பு இட்லின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்துட்டு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது பேசி ரசிச்சுப்பீங்களா? அந்த மாதிரி இல்லை. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஹியூமர்னா வந்து என் டாட்டர்ஸ் 2 பேருக்கும் இன்னும் அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஸ்டார். சார் இப்பவும் தெரியலீங்களா? இப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பீக்கில் நான் பார்த்துருக்கேன். சின்ன டைம் வந்த பீரியட்ல நான் அஸ்டேட்டாக இருந்த போது எப்படி அவங்களோட ஸ்டார் வேல்யூ இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவங்க பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு, ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ஆஸ் அ மதராக வந்து என்றைக்குமே குழந்தைகளை கவனிச்சிக்கிறதுக்கு துணைக்கு யாரையும் வச்சுக்கிட்டதே இல்லை. அந்த குழந்தைங்க பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ என் பசங்க 2 பேரும் வளர்ந்தாலும் கூட இன்னும் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களே சமைச்சு இவங்க கையால் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி அவங்க அம்மாவை அப்படியே பார்த்து பழகினதுனால இவங்களுக்கு அந்த இவங்க தன்னோட அம்மா ஒரு ஸ்டாருங்கிற இதுவே போகாது. அப்போ சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நீங்க ஒரு ஸ்டாருங்கிறதாவது அவங்க ஃபீல் பண்றாங்களா சார்? அவங்கள பொறுத்தவரை நான் ஸ்டார். ஏன்னா அவங்க இப்போ கரண்ட்ல பாக்குறாங்க, சரி என்ன விட உங்க அம்மா பெரிய ஸ்டார் நம்ப மாட்டாங்க. நோ. பட் ஆனால் நீங்க ரொமான்ஸ் சீன்ஸ் இதெல்லாம் நடக்குறீங்களே, அதை வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க பெண்கள் வந்துட்டு யாராவது சொல்லுவாங்களா? லைக் குழந்தைங்க வந்துட்டு என் டாக்டர்ஸ்க்கு இப்பவும் பிடிக்காது. அவங்க சின்ன பிள்ளைய நான் முதல்ல வந்து தலைநகரம் படம் பண்ணும்போது என் டாக்டர் அப்புறம் ரொம்ப சின்ன வயசு தான், 2-3 வயசு இருக்கும், 3-3.5 வயசு, பெரியவளுக்கு ஒரு 5 வயசு இருக்கலாம் மேபி. அப்பவே அந்த ஏதோ நினைக்கிறதுல தெரியும், நான் தொடக்கூட மாட்டேன், ஷோல்டர்ஸ் பிடிப்பேன். அதுக்கே கண்ணை மூடிட்டாங்க. வை ஃபாதர் அப்பா டச்சிங்லாம். இப்போ அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த விஷயத்துல மட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அது ஹீரோயின்ஸ் எல்லாம் தொட்டா அவ்வளவுதான் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அந்த அன்னீசியா தான் ஃபீல் பண்ணுவாங்க.